லிட்டர் பாலில் கடல் பாசி பால் கடம்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசியை நார்மல் வாட்டர்லேயோ வார்ம் வாட்டர்லேயோ ஊற வச்சுக்கலாம். நான் நார்மல் வாட்டரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பால் கூடவே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடல் பாசி நல்லா கரையணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி எடுத்து ஃப்ளேவருக்காக அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். பால் பவுடர் 1 பாக்கெட் எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். கெட்டி இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விடணும். இந்த பக்குவத்துக்கு ரெடியானதுக்கப்புறம் 4 பவுலில் நெய் தடவி 4 பவுல்லையுமே ஈவனாக இந்த லிக்யூட், அதாவது கடல் பாசி பால் கடம்பாவை ஊற்றிட்டேன். ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி 1 ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம். 1 ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கடல் பாசி பால் கடம்பா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.